அதனால தான் சொல்கிறேன், இந்த மூளையை படைத்தது எதுவோ அதோடு சேர வேண்டும் என்பதற்காக தான் நம்ம பெரியவங்க இந்த தியான நிலையை வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த தியான நிலைக்கு முன்னால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? அதை பதஞ்சலி யோக முனிவர் நமக்கு அழகாக வகுத்து கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன விஷயம் பேசிட்டு நான் அதை உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த மனம் என்பது மனனம் செய்து கொள்வது, பதிவு செய்து கொள்வது. நீங்கள் பார்க்குற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், எதெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்கள் அணுக்களில் பதிவாகும். ஆரம்பத்திலேருந்து எங்கேருந்து வந்தீங்களோ, உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயோ அதிலிருந்து உங்களுக்கு பதிவுகள் ஆரம்பமாயிடுது. உங்களுக்குள்ள எல்லா பதிவுகளும் இருக்குது. இந்த மூளை தான் பதிவு செஞ்சுக்கணும்னு இல்லை. இந்த மூளை பதிவு செய்யப்பட்டுடுச்சுன்னா அது ஆன்மாவில் போய், அதாவது ஒரு பிளேனில் கடைசி நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு பிளாக் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளாக் பாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதை தான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக போனால் குண்டலினின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மேட்டருக்கெலாம் அப்புறம் வருவோம், ரொம்ப இதுவெல்லாம் போக வேண்டாம். அது அப்போது இந்த மனதில் ஏற்படும் எண்ணங்கள் இறந்து போன எண்ணங்கள் தான், அதாவது முடிந்து போன எண்ணங்கள். முடிஞ்சிடுச்சு, அதுதான் பதிவாயிருக்கு. அடுத்தது வரப்போகிறத நம்ம சிந்திக்கிறோம். இது இப்படி இருக்குமோ, அது அப்படி போடுவோம். எதை வச்சு சிந்திக்கிறோம்? போன நிமிஷத்தில், இறந்து போன நிமிஷத்தை வச்சுக்கிட்டு அந்த வரப்போகிற நிமிஷத்தை கற்பனை பண்ணி சிந்திக்கிறோம்.